ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி சூப்பராக அதிரசம் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சாஃப்டாக மெதுவான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த தீபாவளிக்கு மோரோவல் எல்லார் வீட்லேயும் அதிரசம் செய்வாங்க. ஸோ அதான் எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. அதிரசம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னா பச்சரிசி தாங்க. நல்ல பச்சரிசியாக வாங்கிக்கோங்க. இது இங்கே கழனியில் விளைஞ்ச அரிசியேங்க. நாங்கள் பொங்கல் டைமில் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு தேவையான பச்சரிசியை அறுவடை பண்ணி வச்சுப்போம். இப்போ இது ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2லேருந்து 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. ஊறினா தாங்க நல்லா வரும் அதிரசம். இப்போ அரிசி 4 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சுங்க. நான் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுற ஒரு பாத்திரத்தில் ஊறின அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏனத்தில் போடுறதுனால அதில் இருக்கிற தண்ணி நல்லா வடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் துணியில் இது இருக்கிற அரிசியை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃபேன் காற்றுலேயே நம்ம காய வச்சுக்கலாங்க. இந்த அரிசியோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஒட்டணும், ஆனால் ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தாங்க அரைக்கிறதுக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி 2 to 3 டைம்ஸ் பரப்பி மறுபடியும் விட்டுட்டே இருங்க. இதை பாருங்கள், கையில் ஒட்டுது ஆனால் ஈரமே இல்லை. இந்த மாதிரி இருக்கிற பதம் தாங்க கரெக்டு. நான் மிஷினில் தான் கொடுத்து அரைச்சிட்டு வந்தேன், வீட்டில் அரைக்கலை. இந்த முறை மிஷினில் அதிரசத்துக்குன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கலாங்க. இது இனிப்புக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கலாங்க. எவ்வளோ வெல்லம் தேவைப்படுமோ. நான் அரிசி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோ எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். இதிலே ஏலக்காவை நுணுக்கி போட்டுக்கிறேங்க. அப்படியே போட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன். இது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா பாகு கூட ரொம்ப டைம் எடுக்கும். அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்துட்டா நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன். அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஏலக்காவோட ஸ்மெல் அதில் அப்படியே இருக்கும். நல்லா கொதிச்சிச்சு, அதில் இருந்த எல்லா வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய தீலாம் வைக்கக்கூடாதுங்க. ஒரு மாட்ரேட்டான தீ தான் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா நுர கட்டி கொதிக்க ஆரம்பித்த உடனேவே சிம்முக்கு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம அதில் விட்டு பார்த்தோம்னா நல்லா உருண்டு வரணும். இதை பாருங்கள், இப்படி உருண்டு வருது பார்த்திங்களா? பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த மாதிரி உருண்டு வந்தால் பாகு ரெடின்னு அர்த்தங்க. கீழே இருக்கிற பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வந்தால் பாகு ரெடி. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா மற்றோடைய பின் பக்கத்தில் தான் நான் எப்பயுமே கலரி விடுவேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணுங்க. மொத்தமாக எடுத்து கொட்டிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரிசி மாவு அந்த பாகு எவ்வளோ பிடிக்குதுன்றது தெரியும். மொத்தமாக எடுத்து கொட்டிட்டோம்னா நமக்கு கலரவும் கஷ்டமாக இருக்கும். நான் நெய் 1 ஸ்பூன் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் மாவு இழுத்துக்கிட்டே இருக்குங்க. அது இந்த நெய் எங்களுடைய சொந்த தயாரிப்புங்க. யாருக்குன்னா நெய் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி தான் இருக்கணும். எடுத்து விட்டால் கீழே விழணும், அப்படியே நிற்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தால் மாவோட பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மாவை ரெடி பண்ணிவிட்டு உடனே எடுத்து செய்ய ஆரம்பிக்கக்கூடாதுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு அரை மணி நேரமாச்சு வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இலகா பாகு கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அது கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் பொறுத்து தான் செய்ய போகிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கரண்டியில் எடுத்து விட்டால் கீழே விழும். இப்படி நம்ம பிடிச்சோம்னா நிற்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப கட்டியாக மாவு இருந்தாலும் கொஞ்சம் கல்லாட்டம் இருக்குங்க. இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். ஆயிலை நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கும் மிதமான தீ தாங்க வைக்கணும். நல்லா தீ வச்சிடக்கூடாது, ஏன்னா மேலே கருகிடும்.
உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ வந்து மிதமான தீயே வச்சுருக்கலாம். இப்போ வந்து கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி அதை வந்து ரவுண்டான ஷேப்பில் வந்து நம்ம வந்து தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் தட்டிடக்கூடாதுங்க, கொஞ்சம் தடிமனாகவே தட்டலாம். அப்போ தான் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். நான் அதே போல் இன்னொன்று உருட்டி கட்டுறேன் பாருங்கள். கையில் வந்து எண்ணெய் நல்லா தடவிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆயில் ஷீட்டில் வந்து ஆயிலும் தடவிக்கணும். எண்ணெய் இருந்தால் தாங்க வந்து கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெயை வந்து நல்லா தாராளமாக தடவிக்கணுங்க. இந்த ஷீட் ஃபுல்லாக நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது எண்ணெய் பேப்பர் தான். இந்த மாதிரி நீங்கள் ஷீட்டும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து வாழை இலையிலையும் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒன்று வந்து போட்டு பார்க்குறேன். இதை பார்த்திங்களா எப்படி அழகாக பூரி மாதிரி பொங்கி வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்பயுமே வந்து நம்ம எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு குட்டியாக ஒன்று போட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து பெருசையே நம்ம உள்ளே போடலாம். தீயை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் புஃப்னு. அப்படி வந்துச்சுன்னா தான் நல்லா சாஃப்டாக உள்ள வேகும். நம்ம உடனே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆனவுடனே 2 ஜல்லி கரண்டி வச்சு வந்து நல்லா உடனே ப்ரெஸ் பண்ணிடணுங்க. சூடாக இருக்கும் போது ப்ரெஸ் பண்ணால் தான் எல்லா ஆயிலும் வெளியே வரும். ஆறிட்டு அப்புறமா ப்ரெஸ் பண்ணலாம் வராது. சூடாக இருக்கும் போதே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். 2 கரண்டி வச்சு நல்லா வந்து அழகாக அழுத்தம் கொடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்பவும் அழுத்திடக்கூடாதுங்க, கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ அழுத்துறதையும் நம்ம வந்து பார்த்து தான் வந்து அழுத்தணும். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற மாவை வந்து உருண்டை பிடிச்சி போட வேண்டியதாங்க. இப்போது இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி மெதுவாக எண்ணெயோடு தொட்டு விடுங்க. தொப்புன்னு போட்டுறாதீங்க, கையில் அடிச்சிடும். எண்ணெயோடு தொட்டு விட்டிங்கன்னா கையில் படாது. தீ வந்து மாட்ரேட்டாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்படி புஃப்னு மேலே வந்தோடனே நம்ம வந்து மெதுவாக வானல் ஓரமாக போய் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி திருப்பி போட்டால் மேலே வந்து எண்ணெய் தெளிக்காது. கொஞ்ச நேரம் இந்த சைடும் குக் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறமா அதே மாதிரி தாங்க 2 கரண்டி வச்சு வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஆயிலில் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா வந்து சாப்பிட்றதுக்காக செய்கிறதுங்க. மறுபடியும் வந்து நோம்பன்னைக்கு அன்றைக்கி தான் நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். அதுதான் வந்து சாமிக்கும் வச்சு படைப்போம். இது வந்து பசங்களுக்காக சாப்பிட்றதுக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்து இதை நான் செஞ்சு வைப்பேன் முன்னாள். அதே போல் வந்து நோம்பன்னைக்கு செய்கிறத வந்து நாங்கள் புழியவே மாட்டோம். அப்படியே எண்ணெயில் போட்டு அதை அப்படியே எடுத்து அதுவாக தானாக எவ்வளோ எண்ணெய் வெளியே விடுதோ அவ்வளோதான், அமுத்தி எடுத்து வைக்க மாட்டோம், அப்படியே தான் வைப்போம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்றதுனால இதை வந்து நல்லா வந்து புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாேருக்கும் வந்து இதில் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒன்று தாங்க போட்டு எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஆயில் ட்ரை பண்ணுற வேலை இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கு வந்து 2-3 ஒரே டைம்லலாம் போட்டாலாம் என்னால் எடுக்க முடியாது. நான் ஒன்று தான் போடுவேன். ஒன்று போட்டு அப்புறம் ஒன்று தான் வந்து ட்ரை பண்ணுவேன். அப்படியே எனக்கு பழகி போச்சு. போன வீடியோ வந்து குலோப் ஜாமுன் போட்டிருந்தேங்க. யாருன்னா இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதே மாதிரி இதை வந்து நல்லா வந்து எடுத்து வச்ச உடனே ஆற வைக்கணுங்க. சூடாகவே எடுத்து மூடிடலாம் கூடாது. நல்லா வந்து அகலமான தாம்பால் தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு தாங்க எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கெலாம் வந்து அதிரசத்தை ரொம்ப சூடாக சாப்பிட பிடிக்குங்க. நான் வந்து இப்படி செஞ்சிட்ருக்கும் போதே சூடாக சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து அதிரசம் சூடாக சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆறி போய் சாப்பிட்றத விட எனக்கு சூடாக இருக்கும் போது சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இன்னும் நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தாம்பால் தட்டில் வச்சு வந்து நம்ம வந்து ஒன்றாத்தையாக வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மறுபடியும் நான் இன்னொரு தட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறமா தாங்க எடுத்து பக்கெட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அதுக்குன்னு ரொம்ப நேரம் வெளியே வச்சிடாதீங்க, வரன்னு ஆகிடும். ஒரு 10 to 20 minutes வச்சுட்டு அப்புறமேட்டுக்கா எடுத்து ஒன்றா உள்ளே வந்து அடுக்கி வச்சுருங்க. சூடாக அடுக்கி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்து அடுக்கி வச்சுக்க வேண்டியதாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.